என்னடா பண்ணுறானுங்க நம்மளுங்க ரோட்டில் லைனா என்ன ரேஷன் கடையில் கூட நம்ம இந்த மாதிரி லைனாக நிற்பானுங்கன்னா நம்ம பார்க்கவே முடியாதுங்க. ரேஷன் கடையில் லைன் இல்லைன்னா கூட ஒரு கட்டப்பையோ இல்லை ஒரு மஞ்சள் பையோ எடுத்து இடம் பிடிச்சி வச்சுட்டு அவன் போய் நிழல் உட்காந்துக்குவான். இங்கே என்னடானா லைனாக நிற்கிறானுங்க ஐயா. என்னவா இருக்குன்னு தெரில. சரி, நீங்களும் வீடியோ தள்ளி விட்டுற போகிறீங்க. கடைசி வரைக்கும் வீடியோ போகிறேங்க. ஏதோ ட்விஸ்ட் இருக்க போகுது. பத்தாலும் நீங்கள் கபல என்னயா அது கொடையெல்லாம் பிடிச்சி நிற்கிறானுங்க. அடியே அப்பா தயா தமிழ்நாட்டு மக்கள் ஏதோ ஒன்று அடையணும்னு நினச்சிட்டான்னு வச்சிங்கயா. வெயில் கொடுத்ததோ இல்லையா சூத்தை கிழிஞ்சாலுமே அவனுக்கு வந்துட்டு பார்த்தீங்கன்னா வெயிலில் நின்னாச்சு அந்த காரியத்தை சாதிச்சிடுவாங்க. நம்ம மக்களை எதுக்காக நிற்கிறாங்கன்னு பார்ப்போம். போலீஸ்காரங்களாம் இருக்கிறாங்க. இல்லை மூஞ்சிக்கு கடிச்சு இப்போ தேய்க்கிறாங்க. பணம் ஓலை எல்லாம் எடுத்து நிழலுக்கு தேவையான நம்மளுக்கு இது. அது அப்படி என்னத்தையா பார்க்க போகிறீங்க? என்னத்துக்கு இப்படி லைனாக போகிறாங்கய்யா? கூட்டம் கலையவே மாட்டேங்குது. என்னவா இருக்குன்னு தெரில. என்னமோ ஒரு கடை ஒன்று தெரியுது. என்ன கடைன்னு தெரில. போலீஸ் பந்தோபஸ்தோடு போய் லைனில் நிற்கிறானுங்க கூட. அடியும் கொம்மால ஒயின் ஷாப்புக்கு எவ்வளோ கூட்டமாக ஹேரே நான் வேறு எதுக்கு நின்றுக்கிறான்னு பார்த்தா குடிமக்கள் நாய்க பார்த்தீங்களா? ஒயின் ஷாப்புக்கு போகிறதுக்கு தான் அவ்வளோ நேரம் லைனில் நின்றுருக்குது. பெருசிலிருந்து சிறுசி வரையும். அடியே அப்பா தமிழ்நாட்டு மக்களுக்கு வீட்டுக்கு ஒரு ஒயின் ஷாப் வச்சா கூட இவங்களை வச்சு அடக்க முடியாதா? மாப்பிள்ளைங்களா வீடியோ பார்த்து பார்த்தீங்க அப்படியே நம்ம சேனலை ஃபாலோ பண்ணிட்டு போயிடணும்.